श्रीशैलेशदयापात्रं दीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्तनः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं शरश्च महदाह्वयभट्टनाद श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्. சுவாமி மணவாள மாமுனிகளுடைய வைபவத்தை அனுபவித்து வருகிறோம். கந்தாடை அண்ணனுடைய கனவிலே சுவாமி எம்பெருமானார் வந்து தாமே மணவாள மாமுனிகளாய் திருவவதாரம் செய்திருப்பதாக சொல்லி அவருடைய திருவடிகளிலே ஆசிரியிக்க முற்படுகிறார் சுவாமி கந்தாடை அண்ணன் என்பது வரை இன்றைய பதிவிலே அனுபவித்திருந்தோம். தொடர்ந்து இன்றைய பதிவிலே அவர் தம்முடைய திருவுள்ளத்திலே ஜீயருடைய திருவடிகளை ஆசிரியிக்க துணிந்து காலையில் எழுந்து திருக்காவேரியிலே தீர்த்தமாடி அவ்விடமிருந்து தம்முடைய திருமாளிகைக்கு எழுந்தருளி அங்கே திருமஞ்சனம் அப்பாவின் புதல்வியான திரு ஆச்சியாருடைய திருவடிகளிலே சேவித்து உம்முடைய திருக்கைகளாலே பிரசாதப்பட்டன்றோ இப்பேறு கிடைத்தது என்று தம்முடைய எண்ணத்தை வெளிப்படுத்தினார். அடுத்து உத்தம நம்பியை அழைத்து வர ஆளனுப்பி தாமும் தம்முடைய தாயாதிகளான கந்தாடை ஐயங்கார்கள் எல்லோருக்கும் இச்செய்தியை தெரியப்படுத்தி அவர்களுக்கு ஜீயர் சம்பந்தம் உண்டாகும்படி திருவுள்ளமாய் அவர்களுடைய திருமாளிகைக்கு எழுந்தருளினார். அதே சமயம் ஆச்சியாரின் குமாரரான அண்ணாவும் தாசரதி அப்பையும் தந்தைதாய் எம்பாவும் அண்ணன் திருவடிகள் தீர்த்த தண்டன் சமர்ப்பித்து தேவரீர் கண்ட கனவை அடியோங்களும் கண்டோம் என்று விண்ணப்பம் செய்தனர். அவர்களையும் கூட்டிக் கொண்டு லக்ஷ்மணாச்சாரியார் என்னும் பெரும் புகழோடே எழுந்தருளியிருந்தவரான அவருடைய பௌத்திரரான எம்பா என்பவரை கண்டு வரதகுருவும் மற்றையோரும் தாங்கள் கண்ட கனவினை தெரிவித்தனர். அவருக்கு கனவில் கண்ட காட்சிகளை பிறர் சொல்ல கேட்டதும் மிகவும் கோபத்தோட குலப்பெருமை, கல்விப்பெருமை, செல்வப்பெருமைகள் என்ன 3 பெருமைகள் பொருந்திய மகா குலத்திலே பிறந்து இப்படி ஆனாயோ என்று அண்ணனை கடிந்து கொண்டு அவருக்கு புத்திரஸ்தானத்தில் உள்ள பெரிய ஆயு வம்சத்தினரான அப்பா முதலான 11 இல்லங்களுக்கும் எழுந்தருளி இதமான வார்த்தைகளை பேசி அவர்கள் ஜீயரை ஆசிரியிக்க விருப்பம் கொள்ளவில்லை. இத்தோட சுவாமி கந்தாடை அண்ணன் திருவுள்ளத்தில் குறையோடு புறப்பட்டு தாமும் தம்முடைய திருவம்சத்தினராய் தமக்கு ஞாதிக சம்பந்தம் உடையவர்களான திருமாளிகைகளுக்கு எழுந்தருளி அவர்கள் ஆர்வமுடன் எதிர்கொண்டு தண்டன் சமர்ப்பித்து அண்ணன் அருளி செய்த ஹிதவுரைகளை கேட்டு தாங்கள் கண்ட கனவுகளையும் சகுனங்களையும் உபஸ்ருதிகளையும் வாய்ச்சொற்களையும் சொல்லி ஜீயரை ஆசிரியிக்க இசைந்தனர். கந்தாடை அண்ணன் பெரியஜீயர் மடத்திற்கு செல்ல சில ஏற்பாடுகள் முன்னதாக செய்து கொண்டார். திருவாழியாழ்வார் பிள்ளை என்பவரையும் சுத்தசத்துவம் அண்ணனையும் உடன் பிறந்த தம்பிமார்களையும் மற்ற சில பெரியோர்களையும் தம்மோடே சேர்த்து கொண்டார். அவர்களிலே திருவாழியாழ்வார் பிள்ளை தம்முடைய பெற்றோர்களை விட்டு நீங்கி சுவாமி அண்ணன் திருவடிகளே சரணம் என்று அவருடைய திருவடிகளையே பற்றாக கொண்டு குருகுலவாசமாக ஆச்சாரிய கைங்கரியமே குறிக்கோளாக வாழ்ந்து வந்தார். சுத்தசத்துவம் அண்ணன் பெரிய ஜீயருடைய அபிமானத்தில் ஒதுங்கி ஜீயருடைய தினச்சரியைகளிலே அடிக்கடி கவனமாக இருந்து வந்தவர். மேலும் ஜீயரிடம் அண்ணனுடைய ஈடுபாடுகளை தெரிவித்து அவரிடம் ஜீயருக்கு கிருபை பிறக்கும்படி அடிக்கடி வார்த்தையாடி கொண்டிருந்தவர். அதனை திருவுள்ளத்தில் கொண்டு அவர்கள் இருவரையும் துணையாக பற்றி ஜீயரை ஆசிரியிக்க முற்பட்டார் கந்தாடை அண்ணன். கந்தாடை அண்ணன் சுற்றத்தாருடைய அவர் எழுந்தருளும் வேளையில் சிலர் எம்பா அவர்களுடைய வார்த்தைகளை கேட்டு மனம் மாறி ஜீயரை ஆசிரியிக்க விருப்பமில்லாதே இருந்துவிட்டனர். இதை அறிந்த கந்தாடை அண்ணன் அவர்களை விட்டு சம்மதித்தவர்களோட ஜீயர் சன்னதிக்கு எழுந்தருள சித்தமானார். ஆச்சியாரை அழைத்து சமயம் அறிந்து தங்களுடைய வருகையை ஜீயர் திருவுள்ளத்திலே தெரிவிக்கும்படி அனுப்பி வைத்தார். ஆச்சியாரும் மிகவும் பரபரப்போட பெரிய ஜீயரை காண்பதற்காக திருமலையாழ்வார் திருமண்டபத்திற்கு சென்றதும் அங்கே பெரிய ஜீயர் பெரிய ஸ்ரீவைஷ்ணவ கோஷ்டியில் எழுந்தருளியிருந்ததால் அருகில் செல்ல கூசி ஒரு சாது ஸ்ரீவைஷ்ணவரை அழைத்து ஜீயர் சுவாமியை உள்ளே எழுந்தருளும்படி
ஏகாந்தமாக திருச்செவியிலே விண்ணப்பம் செய்யும் என்று வேண்டினார். அவரும் எதுக்கு என்று கேட்க, அண்ணன் முதலான கந்தாடை ஐயங்கார்கள் எல்லோரும் கூடி வருகிறார்கள் என்று சொல்லும் அப்படின்னு. அந்த சாது ஸ்ரீ வைஷ்ணவர் ஆச்சியார் சொன்னதை தவறாக புரிந்து கொண்டு திருமலையாழ்வார் திருமண்டபத்தை கிட்டி ஜீயரிடம், சுவாமி சீக்கிரம் உள்ளே எழுந்துள்ள வேண்டும், கந்தாடை ஐயங்கார்கள் ஒன்றாக திரண்டு வருகிறார்களாம் என்று தெரிவித்தார். ஜீயர் துணுக்குற்று எழுந்திருந்து புறக்கடைக்கு சென்று விட்டார். ஆச்சியும் ஜீயர் எழுந்துள்ள காணாமையாலே அந்த சாது ஸ்ரீ வைஷ்ணவர் என்ன வார்த்தையை தெரிவித்தாரோ என்று பயப்பட்டு சோபனமான வார்த்தையை சொல்ல வேணும் என்று நினைத்தாள். ஆனால் புறக்கடை சென்று ஜீயரை சந்திக்க சமயம் வாய்க்கவில்லை. அண்ணன் முதலானோர் பெருங்கூட்டமாக திருமுன் காணிக்கைகள் ஜீயரையும் மற்றும் சில ஸ்ரீ வைஷ்ணவ வானமாமலை ஜீயரையும் மற்றும் சில ஸ்ரீ வைஷ்ணவர்களையும் முன்னிட்டு கொண்டு அவர்களுடனே கந்தாடை அண்ணன் வானமாமலை ஜீயரிடம் மிகவும் அடக்கத்துடனே, ஜீயர் திருவடிகளே பிராபகமாக வந்தடைந்தோம், தேவரீர் அங்கீகரிக்க அருளி செய்த வேண்டும் என்று பிரார்த்திக்க, வானமாமலை ஜீயர் அவ்வார்த்தைகளை கேட்டு மகிழ்ச்சி பெருக்கினாலே திகைத்து நின்றார். மறுகணமே உள்ளம் தேறி சந்நிதிக்கு எழுந்தருள, அதற்குள் ஆச்சியார் சமயம் கிடைத்ததால் மிகவும் விரைவாக சென்று ஜீயர் திருவடிகளே தண்டன் சமர்ப்பித்து, சுவாமி இன்று சோபனம் அண்ணன் முதலானோர் திரளாகச் சேர்ந்து ஆசிரியிக்க எழுந்தருளுகிறார்கள் என்று பணிவோடே தெரிவித்தாள். அதே சமயம் வானமாமலை ஜீயரும் எழுந்தருளி மிகவும் திருவுள்ளம் பூரித்து அதே வார்த்தையை விண்ணப்பம் செய்தார். பெரியஜீயர் அவ்வார்த்தைகளை கேட்டு திருவுள்ளம் முகந்து, இவற்றுக்கெல்லாம் மூல காரணம் ஆச்சியார் அல்லவா என்று மகிழ்ச்சியடைந்தார். உடனே திருமலையாழ்வார் திருமண்டபத்திலே வந்து விண்ணப்பம் செய்த ஸ்ரீ வைஷ்ணவரை அழைத்தருளினார். உம்முடைய பெயர் என்ன என்று வினோதமாக கேட்க, அவரும் அடியன் ராமானுஜதாசன் என்று சொல்ல, அப்படியன்று அசட்டு ஆச்சான் என்று புன்முறையிட்டு கொண்டு பின்போர ஆதரித்து திருவுள்ளம் உகப்புற்றார். உடனே ஜீயர் புறப்பட்டருளி மடத்து வாசலிலே வந்து அவர்கள் எல்லாரையும் திருக்கண் நோக்கினார். தொடர்ந்து சுவாமி கோயிலண்ணன் மணவாள மாமணிகளுடைய திருவடிகளை ஆசிரியித்த வைபவத்தை நாளைய பதிவிலே அனுபவிப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.